அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜனவரி 8ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைகின்றன, இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. சூரியன் 3ற்கு வருவது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தெறிவதோடு பொங்கல் பண்டிகை, உழவர் திருநாள் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. இப்படி எதிர்காரகனான சூரியனும் மாதூர்காரகனான சந்திரனும் மிக சிறப்பான அமைப்பில் வலம் வருவதால் தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோகமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலும் விலகும். இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. அங்கு வக்ர நிவர்த்தியும் பெறப்போகிறார். எனவே குருவின் அமைப்பு மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்கும். குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு பதிவது அனைத்து விதமான காரிய தடைகளையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய முதன்மையான யோகத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி. அவருடன் சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய சுக்கிரனும் இணைந்து சுகஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. சுகஸ்தானத்தை இந்த தருணத்துல தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாக கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் ராகவும் ஆபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் மிக வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். ராசியின் அதிபதி அக்ரம் பெற்றிருந்தாலும் நல்ல மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வித்யாகாரகரான புதனும் வலம் வருவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. குறிப்பாக சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகளும் மோட்சக்காரகரான கேதுவும் அபரிவிதமான அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் அதிரடியான முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. வரவும் செலவும் சமமாக இருந்த சூழ்நிலையில் செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. நல்ல வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடை முற்றிலுமாக இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிக சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை மிக சிறப்பான முன்னேற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு வலுவாக
வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. எனவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடை தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தோஷங்கள் விலகுவதால் தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சி கூட நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கும். இதோடு மட்டுமல்லாது இருக்கக்கூடிய சூழலே மோசமாக இருந்தது என்ற நிலை மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையே மிக சிறப்பாக மாறக்கூடிய யோகமும் நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக பெரிய அளவில் பாராட்டுக்குரியவையாக உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. சக பணியாளர்கள் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல்வேறு வகையான துறைகளில் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன். எனவே சுக்கிரன் மிக வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து பலப்படுத்தக்கூடிய தருணம் என்பது எதிர்பாராத அற்புதமான பல வாய்ப்புகளை கலைத்துறையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் உங்களது தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அவற்றை கொண்டு முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அமோகமான யோக வளர்ச்சி நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. திட்டமிட்டபடி பெரிய அளவில் முன்னேற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தற்போது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய கூடுதல் பொறுப்புகளும் பல வகையான சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் பாகியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் அமையக்கூடிய தருணமாக அமைய போகிறது. எனவே மிக சிறப்பான மகிழ்ச்சியும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும். கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கலாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.